சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, காலையிலிருந்து இதுவரை உங்களுடைய சபைகளுக்கு நீங்கள் சென்றிருப்பீங்க, தேவனுடைய வார்த்தை கேட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுடைய இரவு நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கூட்டத்தின் வாயிலாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிற செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வால் நட்சத்திரத்தின் மூலமாக வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் தோன்றினது. அந்த வால் நட்சத்திரம் தோன்றும் பொழுது ராஜா எங்கேயோ பிறப்பார் என்கின்ற சாஸ்திரம் ஒன்று உண்டு. அதன்படி வான சாஸ்திரிகள் மூவர் அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்து கிழக்கிலிருந்து பெத்லஹேமுக்கு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அப்படி புறப்பட்டு வரும்பொழுது ஏரோது என்று சொல்லுகிற ஒரு அரசனை சந்திக்கிறார்கள். இந்த ஏரோது அரசனிடத்தில் இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு ரொம்ப கலக்கம் உண்டாயிடுச்சு. நம்ம தான் இந்த இடத்துல அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்ம தான் இந்த தேசத்தினுடைய ராஜா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று வான சாஸ்திரிகள் கேட்டு தேடி வருகிறார்களே, இது மிகுந்த கலக்கத்தை உண்டாக்கக்கூடிய காரியமாக இருக்கிறதே என்று சொல்லி அவன் பயந்து அந்த வான சாஸ்திரிகளிடத்தில் அவன் சொல்லுகிறான். வெகுமதிகளை கொண்டு வந்த அந்த சாஸ்திரிகளிடத்தில் அவன் சொல்லுகிறான், நீங்கள் போய் இயேசுவை பார்த்து விட்டு திரும்பி வந்து என்னை பார்த்து விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா. இந்த சீசனிடத்தில் அந்த ஏரோது ராஜா சொல்கிறான், அந்த சாஸ்திரியிடத்தில் நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கர்த்தர் இரவு நேரத்தில் அந்த வான சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் இயேசுவை பார்த்துட்டு ஏரோதை பார்க்க வேண்டாம், வேறு வழியாய் போங்க அப்படின்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தில் வேறு வழியாகத்தான் நடக்க வேண்டும். இயேசுவுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உலக மனிதர்களுடைய வாழ்க்கை, சராசரி மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு உங்களை தெரிந்து கொள்ளவும் இல்லை, நீங்கள் இயேசுவை பார்க்கவும் இல்லை. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம், இயேசுவை காண வந்திருக்கிறோம், இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வழிகளிலே வித்தியாசம் இருக்கா? வேறு வழியாய் அவர்கள் இயேசுவை பார்த்துட்டு போனாங்களாம். நீங்கள் இயேசுவை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வழி எப்படி இருக்கு? உங்களுடைய வழியில் மாற்றம் இருக்கிறதா? உங்கள் வழியில் ஏதாகிலும் மனம் திரும்புதல் இருக்கிறதா? உங்கள் வழியிலே ஏதாகிலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இருக்கிறதா? எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு அதை விரும்புகிறார். அந்த சாஸ்திரிகள் அதே வழியிலே போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பவில்லை. அவர்கள் வேறு வழியாய் போக வேண்டும் என்பதாக தேவ தூதர்கள் மூலமாய் சொப்பனத்திலே கர்த்தர் அந்த சாஸ்திரிகளுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த கிறிஸ்மஸ் எத்தனையோ கிறிஸ்மஸை கொண்டாடுறோம்.
எத்தனையோ சபைகளுக்கு போகிறோம், எத்தனையோ விதமான செலிப்ரேஷன்ஸ், என்னென்னவோ காரியத்தை செய்கிறோம். நம்முடைய வழி எப்படி இருக்குது? போன வருஷம் கொண்டாடின மாதிரி தான் இந்த வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொண்டாடணுமோ அதே தான் இந்த வருஷமும் இருக்குது. என்ன மாற்றம் இருக்குது? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வழியை கர்த்தர் மாற்றிக்கொள்ள சொல்லுகிறார். வேறு வழியாய் போகிறவர்கள்தான் உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாட முடியும். அதுதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நம்முடைய வழிகளை கர்த்தர் கவனிக்கிறார். கிறிஸ்மஸை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உடைய வழியிலே மாற்றம் இருக்கிறதா? உடைய வழியில் ஏதாகிலும் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய காரியம் இருக்கிறதா என்பதை அவர் கவனிக்கிறார். அதனால தான் அந்த சாஸ்திரிகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அந்த வழியில் போக வேணாம், வேறு வழியாக போங்க அப்படி சொல்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் எந்த வழியாக போயிட்டுருக்கீங்க? சரியான வழியில் போகிறீங்களா? அல்லது உங்கள் மனம் விரும்புகிறபடி வழியில் போகிறீங்களா? வேதத்தின் வழியில் போகிறீங்களா? அல்ல யாரோ சொல்கிறதன்படி அதன் வழியில் போகிறீங்களா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசு தான் வழின்னு சொல்லிட்டார். அவரை இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அப்போ அந்த வழியில் போகிறவர்களை தான் கர்த்தர் உண்மையாகவே கிறிஸ்மஸை கொண்டாட முடியாய் அழைக்கிறார். நம்ம நினைக்கிறோம், புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாக்கா, நல்லா மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்துட்டாக்கா, இல்லை ஸ்வீட்டியும் அதையும் எதையும் சாப்பிட்டு சுகரை ஏற்றிக்கிட்டாக்கா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிஞ்சு போச்சு. அப்படி தானே? சிலர் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டுட்டாக்கா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. சில இடங்களில் டான்ஸ் இதெல்லாம் பார்ட்டி எல்லாம் நடந்துச்சுனாக்கா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. சில இடங்களில் கேக் வெட்டி அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டா கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. அந்த கொண்டாட்டத்தை கர்த்தர் சொல்லவில்லை. இயேசுவை குழந்தையாய் பிறந்திருக்கிற இயேசுவை பார்த்தவர்கள் நீ அதே வழியில் வந்த வழியே போப்பான்னு சொல்லலை, வேறு வழியாய் போனார்கள். வேறு வழியாய் போக சொல்லுகிறார். கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வழியை கர்த்தர் கவனிக்கிறார். நம்முடைய வழி சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்மஸ் கொண்டாடுற நமக்கு எப்படிப்பட்ட வழியில் போகிறோம் நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அதை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். சரி, என்ன வழியை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார்? வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இங்கு ஒரு வழியை சொல்லுகிறார். வாசிக்கலாம். தேவனுடைய வழி உத்தமமானது. உத்தமமானது. ஹல்லேலூயா. உத்தம வழியில நடக்கிறவர்கள் தான் அவரை கண்டவர்கள். உத்தம வழியிலே நடக்கிறவர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். இருதயத்திலே கபட்டு எண்ணமும், யாரையோ பழி வாங்குகிற எண்ணமோ, யாருக்கு விரோதமாகவோ ஏதோ ஒரு தீங்கு நினைக்கிற இருதயமோ, அல்லது ஏதோ ஒரு வஞ்சனையோ, ஏதோ ஒரு காரியம் இருதயத்தில் வைத்து கொண்டு நானும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன்னு சொன்னாக்கா கர்த்தர் அந்த வழியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் சொல்றாரு, தேவனுடைய வழி உத்தம வழி. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்மஸ் கொண்டாடுற நம்முடைய வழி உத்தமமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உத்தமமான வழியை நாம் தெரிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, வேறு வழின்னு சொன்னாக்கா ஏதோ வானத்துக்கு ஏறி போடுற வழி கிடையாது, மலையை ஏறி இறங்குற வழி கிடையாது. நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்ம உத்தமமாய் நடக்கிறோமா இல்லையா, கபட்டு இருதயத்தோடு நடக்கிறோமா, பொல்லாத சிந்தனையோடு கூட நடக்கிறோமா,
அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னு சொன்னோம்னாக்கா நமக்கு நல்லாவே விளங்கும் நம்ம உத்தம வழியில் நடக்கிறோமா இல்லையா அப்படின்றது. கிறிஸ்மஸ் கொண்டாட வந்திருக்கிற நமக்கு ஆவியானவர் சொல்லுகிறது, நீ உத்தம வழியிலே நடக்க வேண்டும் என்பதாக. தேவனுடைய வழி உத்தம வழி. ஹல்லேலூயா. அந்த வழியை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் வேறு வழி. இதுவரை துன்மார்க்கமான வழியிலே வாழ்ந்திருக்கலாம், உலக பிரகாரமான வழியிலே நடந்திருக்கலாம், உலகத்தினுடைய காரியங்களிலே நம்முடைய கவனங்களை செலுத்தி அதன் வழியாய் நடந்து போயிருக்கலாம், மற்றவங்களை ஃபாலோ பண்ணி நடந்திருக்கலாம், அல்லது நமக்கு முன்னாடி பெரிய பெரிய அறிஞர்களை வச்சிருக்கலாம், கல்விமான்களை வச்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நபரை முன்பாக ரோல் மாடலாக வச்சு நடந்திருக்கலாம். அந்த வழியை கத்த சொல்லல, இயேசுவே உத்தமம் உள்ளவர். ஹல்லேலூயா. என்னிடத்தில் எல்லளவும் பாவம் உண்டு என்று சொல்லி கேட்ட ஒரே ஒரு நபர் இயேசு ஒருவரே. அவரிடத்தில் எல்லளவும் பாவம் கிடையாது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர்தான் வழி. அதுதான் உத்தமமான வழி. அந்த உத்தம வழியிலே நடப்பது தான் உண்மையான கிறிஸ்மஸ். அதுதான் வேறு வழி. வேறு வழியாய் பொங்கல், உத்தமமான வழியிலே நடவுங்கள். இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறார்? வேகமாய் கடந்து போகிறேன், வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 35:8. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள், அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும், பேதை அறிவே இல்லாதவங்களாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. திசை கெட்டு போவதில்லை. அதுதான் பரிசுத்த வழி. வேறு வழியா போங்கன்னு சொல்றார்ல, பரிசுத்த வழியா போங்கன்னு சொல்றார். அவங்க வேறு வழியா போனாங்களா? எனக்கு அன்பானவர்களை, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ற நமக்கு பரிசுத்த வழியை இயேசு காண்பித்து கொடுத்தார். அவரை போல ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் இந்த உலகத்தில் இல்லை. அவரிடத்தில் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை சிலுவையிலே அடித்தார்கள். ஒரு பாவமும் செய்யாத அவர் நமக்காக பலியானார், நமக்காக இரத்தம் சிந்தினார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பிறப்பதே பரிசுத்தம். அவர் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவராய் இருந்தார். பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் நமக்கு சொல்லுகிறார், பரிசுத்த வழியை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அந்த வழியில் நடங்கப்பா, அதுக்கப்புறம் எனக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறீங்கள, உங்கள் வழி பரிசுத்தமுள்ள வழியாக இருக்கா அல்லது கேள்விக்குறியோடு கூட இருக்கிறீங்களா? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாது. காரணம், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மகா பரிசுத்தமுள்ளவர், மகா பரிசுத்தமுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார். நீங்க வேறு வழியா வாங்க. அது என்ன வழினா, உத்தம வழி மாத்திரம் இல்லை, பரிசுத்தம் வழியில், பரிசுத்தமுள்ள ஒரு வழியில் நடவுங்கப்பா. அதுதான் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கு எல்லாமே தெரியும். என்ன வழியில் நடக்கிறோம் தெரியும். எப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்கு இருக்குன்னு தெரியும். இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆகிலும் மனம் திரும்பி, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வழியில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். அடுத்த கிறிஸ்மஸுக்கும் நான் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. இயேசுவின் வருகை மிக சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்துவோட வருகையில் காணப்படணும்னா பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அந்த வழியில் நடக்கிறவர்கள் தான்
இயேசுவை தரிசிக்க முடியும், இயேசுவினுடைய வருகையிலே காணப்பட முடியும், அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்போ பாருங்க, ஆண்டவர் வேறு வழின்னு சொன்னாக்கா பயந்துராதீங்க, வேறு வழி ஒன்றும் இல்லை, பரிசுத்த வழியை சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் கொண்டாடுற நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களே நீங்கள் கேட்டு பார்த்துங்க. யாரையும் குற்றம் சொல்ல நான் விரும்பலை, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், எப்படி நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்க, எப்படி ஆண்டவர் முன்னாடி நிற்கிறீங்க, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக நீங்கள் எப்படி நிற்கிறீங்க, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக எப்படி நிற்கிறீங்க, நியாய தீர்ப்பு நாளில் எப்படிப்பட்ட வழியில் நடந்தால் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், பரிசுத்த வழியை இயேசு சொல்லுகிறார். அந்த பரிசுத்த வழி தான் வேறு வழி, அந்த வேறு வழியாய் நடங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லட்டும், வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 79வது வசனம். லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இங்கு ஒரு வழியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வழினா சமாதானத்தின் வழி. ஹல்லேலூயா. சமாதானத்தின் வழி தான் வேறு வழியாய் நடந்து வாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, பாருங்க, ஒரே வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும், ஒரே வீட்டில் பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சண்டை நடக்கும், ஒரே வீட்டில் தனி சமையல் நடக்கும். ஆனால் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பாருங்க, நிறைய பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், அந்த தெருவில் பெரிய சண்டை வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரிடத்திலும் பகையை தேடிட்டு இருப்பாங்க, சமாதானமே இருக்காது. ஆனால் நல்லா புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு பயங்கரமாக காலையில் சபைக்கு போகிறதும் வர்றதும், எல்லா பாஷையும் பேசத்தும், இது நடக்கிறதும் அது நடக்கிறதும் எல்லாமே நடக்கும். பாருங்க, நீங்கள் சமாதானத்தின் வழியில் நடந்தாதான் உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடுறீங்க. உங்கள் வழி சமாதானமாக இருக்கா? யாருக்கிட்டே பகை பாராட்டுறோம்ல, யாருக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கோம்ல, யாருக்கிட்ட பேசாமல் இருக்கோம்ல, யாருக்கிட்ட விரோதம் இருக்குல்ல, யாரையோ மனசில் அப்படியே இறுக்கமாக வச்சிட்ருக்கோம்ல. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் வேறு வழியாக போ சொல்கிறது, நீங்கள் சமாதானத்தின் வழியில் வாங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் சமாதான பிரபு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், அவர் சமாதான பிரபு, பிரபுக்களுக்கெல்லாம் ராஜா, தலைவர், சமாதான பிரபு. அவர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் தருகிறபடி அல்ல, தன்னுடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்மஸ் கொண்டாடுற நீங்கள் எங்கேயோ சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், எங்கேயோ சண்டை போட்டுட்டு விரோதம் பாராட்டிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுறதுல பிரயோஜனமே கிடையாது. அப்போ பாருங்கள், நம்ம முதல்ல அவங்கள மன்னிக்கணும். அது என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இயேசு நம்முடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறார். இயேசு நான் துரோகியாக இருக்கையில், நான் பாவியாக இருக்கையில், நான் சண்டாளனாக இருக்கையில் இயேசு தன்னுடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினார். என்னை நேசித்து அவர் சிந்தினார், என் மீது அன்பு வைத்து அவர் சிந்தினார். எனக்கு அன்பானவர்களே, நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுற நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சமாதானமாக இருக்கும், எவ்வளவு சமாதானமாக இருக்கும், எப்படி நம்மோடு கூட இருக்கிறதோடு சமாதானமாக, வேலை ஸ்தலத்தில், நம்முடைய தொழிலில், ஊழியத்தில்,
ஏதோ ஒரு இடத்துல சமாதான குலைச்சலுக்கு காரணமாக இருந்துட்டு இந்த கிறிஸ்மஸை கொண்டாடத்தில் என்ன அர்த்தம் இருக்கு? எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் வேறு வழியாக போங்க. இயேசுவை கண்ட பின்னும் அதே வழியில் நடக்காதீங்க. இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடி அப்படியே வெஞ்சன்ஸ் உள்ளே இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி அந்த காரியம் இந்த காரியம் அப்படியே குற்றம் சொல்கிறது கோல் சொல்கிறது இப்படியெல்லாம் இருந்துட்டு இருப்போம். இயேசுவை கண்ட பின்பு, குழந்தையை கண்ட பின்பு வேறு வழியாய் போங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வழி சமாதானமான வழியாக இருக்கா? இல்லை யார்கிட்டையோ பகைமை பாராட்டிகிட்டு இருக்குமா? விட்டு கொடுக்கறதே கிடையாது. எனக்கு தெரியும், ஒருத்தர் வந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு, தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தார். அவர் சொன்னார், என் மகளுக்கு திருமணம் ஆகலை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என்ன வயசாகுது பிரதர் அப்படின்னு கேட்டேன். என் மகளுக்கு 34 வயசு ஆகிட்டு, நல்லா படிச்சிருக்கா, வேலையில் இருக்கா, ஆனால் அவளுக்கு திருமணம் ஆகலை, அக்கா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொன்னார், அங்கே பிரிவினை ஆவி செயல்படுது, இந்த மனுஷன் பொல்லாத மனுஷன், அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குது, முதல்ல போய் சமாதானமாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொன்னார். அவரை பார்த்து கேட்டேன், உங்கள் மனைவிட்ட பேசுகிறீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் மனைவிட்ட பேசி 30 வருஷம் ஆச்சு, ஒரே வீட்டில் இருக்கார். எப்படிங்க கல்யாணம் நடக்கும்? எப்படிங்க அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்? 30 வருஷமாக ஒரு குடும்பத்தில் அந்த அம்மா சமையல் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்களாம், இவர் எடுத்துகிட்டு வேலைக்கு போயிடுவாராம், வருவார், அப்படியே எல்லாம் போட்டுருவார், அவங்க எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி பேசுகிறதே இல்லையா ஒரே குடும்பத்தில் இருந்து. எப்படி மகளுக்கு 2 பேரும் சேர்ந்து திருமணம் செய்து வைக்க முடியும்? எப்படி அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும்? அந்த வீடு வருஷா வருஷம் கிறிஸ்மஸ்ஸு, வருஷா வருஷம் நியூ இயரு, வருஷா வருஷம் ஈஸ்டரு, எல்லா ஃபெஸ்டிவலும் ஜாலியாக. ஆனால் அங்கே பேச்சுவார்த்தை கிடையாது. நீங்கள் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படி இருக்கு, நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படி இருக்கு. சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கு. நிறைய குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. நம்முடைய வழி சரியில்லாதபடினாலே தான் சமாதானம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த மனுஷன், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், என்னால் இருக்க முடியலை, நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. இனி வரலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சானான்னு தெரியாது, இனி வரலாம் அப்படி தான். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு சொன்னால், அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறந்த பின்பு, அந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுகிற நம்முடைய வழி நிச்சயமாகவே வேறு வழியாய் இருக்க வேண்டும். அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம். நம்முடைய வழியில் ஒரு மாற்றம் இருக்கணும். அது சமாதானத்தின் வழியாக இருக்கணும், உத்தமமான வழியாக இருக்கணும், பரிசுத்தமுள்ள ஒரு வழியாக இருக்கணும். இப்போ நீங்கள் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கும். செலவு பண்ணுறதுனால சந்தோஷம் வந்துடாது, கூட்டம் கூடுறதுனால சந்தோஷம் வந்துடாது. உண்மையாகவே அவருடைய வழியில் நடக்கும் பொழுது தான் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்பின காரியம், உன் வழியை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து வேறு வழியாய் நடங்க. அப்படி வேறு வழியாய் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும் அவரை சந்திப்போம். அவர் தருகிற ஜீவ வழியிலே நாம் கடந்து போவோம். அந்த ஜீவ வழி பரலோக வழி, அந்த ஜீவ மார்க்கத்தில் நாம் கடந்து போவோம். அந்த வழியை குறித்து நான் வேதத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு 7:14,
ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர். நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஜீவ வழி, அந்த வழியில தான் போக சொல்றாரு. வேறு வழியா போங்கனாக்கா, எனக்கு அன்பானவர்களே, நிறைய வழிகள் இருக்கு. நம்ம போகிற வழி கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் இந்த உலகத்துக்கு அது பொருந்தாததாக தான் இருக்கும், கொஞ்சம் நம்மளுக்கு அது சூட் ஆகாத போல தோணும். அது நம்மளுக்கெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் பாருங்க, அது எங்கே கொண்டு போகுமா? ஜீவ வழி, பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த வழியை கண்டுபிடிக்கிறவங்க சிலர் தான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அவரை கண்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஜீவனுக்கு போகிற ஒரு வழியில் நடக்கும்படியாய் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் வேறு வழியாய் நடக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையில் அவரை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. முதல் வருகையை கொண்டாடுகிற நாம் 2வது வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 2வது வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த 2வது வருகைக்கு போகிற வழி தான் வேறு வழி. ஏற்கனவே இயேசு பிறந்த வழியிலேயே இன்னும் குழந்தையா அப்படியே தாளாட்டிட்டு, இன்னும் அப்படியே எல்லாம் சீராட்டிட்டு, இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே குடிலெல்லாம் வச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா, அவர் மரித்து உயிரோடு கூட எழுஞ்சிட்டார், முடிஞ்சிச்சு. அவர் போகிற வழியை வேற, அவர் காட்டின வழியை வேற. நம்மளையும் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறார். ஜீவ வழியில் நடவுங்கள். அது பரலோகத்துக்கு போகிற வழி. அது கண்டுபிடிக்கிறவங்க வெகு சிலர். நீங்கள் கண்டுபிடிக்கிறவர்களாக இருங்க, உங்கள் வழியை மாற்றிக்கொள்ளுங்க. அந்த சாஸ்திரிகள் வழியை மாற்றி கொண்டதுனால அவங்க ஏரோதை பார்க்கல. அவங்க ஆண்டவரை தரிசித்து விட்டு பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவங்களுடைய இடங்களுக்கு போய் சேர்ந்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை தரிசிக்க வந்திருக்கிற நாம், பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிற நாம், 2வது வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்முடைய வழியை சீர்தூக்கி பார்த்து இயேசு சொன்ன வழியில் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு அர்த்தமுள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் வாழ்நாள் முழுவதும் இது பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆவியானவர் மாற்றி கொடுப்பார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே ஆண்டவர் சாஸ்திரிகளுக்கு சொன்ன ஆலோசனை நமக்கும் சொல்லுகிறார். நீங்கள் வேறு வழியாய் போங்கள். அது உத்தமமான வழி, அது பரிசுத்த வழி, அது சமாதானத்துக்கு ஏதுவான வழி, அது ஜீவனுக்கு ஏதுவான வழி. இந்த வழியில் நடக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு கிறிஸ்மஸாய் அமையும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாய் அது அமையும். நாமே அர்ப்பணிக்கலாம். நாமே ஆண்டவர் சமூகத்தில் முழுமையாய் அர்ப்பணிக்கலாம்.